கே நேருவுக்கே கோர்ட் வந்து முன் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லுது. பாராளுமன்றத்துல நம்ம இன்ப துறை எம்பி என்று சொல்லி நினைக்கிறேன், அவரும் வந்து பாராளுமன்றத்தை குரலை எழுப்பி கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு ஈடியில வந்து நம்ம ராகுல் அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. டேவிட்சன் ஆசீர்வாதத்தை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இது வெக்கக்கேடான செயல். எப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு அடிமட்ட தொண்டனையும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனையும் இன்றைக்கு தப்பிதத்திலிருந்து காப்பாற்றுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. அவன் வந்து ஒரு தொண்டன், அவன் பேர் கலைஞர் என்று சொல்லி வைத்திருக்கிறேன். அதே தொண்டனாக இருந்தவன் தான் கே.என். நேரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடி தன்னுடைய தம்பியினுடைய அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல இருந்து எத்தனையோ லட்சம் கோடிகள் இன்றைக்கு வந்து ஊழல் செய்திருக்கிறார். கோர்ட் முன் வந்து அவருக்கு வந்து எஃப்ஐஆர் போட சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, எஃப்ஐஆர் போட சொல்லுது. இன்னும் எஃப்ஐஆர் போடல. ஈடியினுடைய இயக்குனர் இன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் வந்து தப்பித்து விடுவோம் என்று சொல்லி, ஏன்னா முட்டாள்தனமான ஒரு காரியத்தை இன்னைக்கு திமுக வந்து செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 20 நாள் 25 நாட்கள் தான் இருக்குது. டேவிட்சன் ஆசீர்வாத் தூக்கி நீங்க லஞ்ச ஒழிப்புல போட்டா அவர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாரா? உங்களை கே.என். காப்பாத்திருவாரா? இதுல முக்கியமாக மாட்டுவது யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கே.என். விஷயத்துல டைரக்டா மாற்றுறார். என்று சொன்னால் கவி பிரசாத் என்று சொல்லி நினைக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர்ல எல்லாத்தையும் உள்ள வராங்க. யார் போனை வந்து எடுத்தா யார் போன்ல இருந்து கரெக்டான ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைக்கும் என்று சொல்லி ஈடி உள்ள புகுந்து தன்னுடைய போன் எடுக்கிறாங்க. அந்த போன்ல வந்து டைரக்டா சபரிசரனுக்கு அப்பாயின்மெண்ட் எப்ப போகணும், அதுவும் இல்லாமல் முதலமைச்சருடைய மனைவி எப்ப பார்க்கணும் என்பதையெல்லாம் அந்த தன்னுடைய பிஏ வந்து கரெக்டாக அந்த வாட்ஸ்அப்ல அந்த போன்ல வந்து உள்ள பதிவாகிறதெல்லாம் ஈடி துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்து நேரடியாக பண பரிவர்த்தனை. அதாவது கே.என். நேரு அவர் மாத்திரம் ஊழல் செய்யவில்லை. அதாவது இந்த தன்னுடைய தலைமை கழகத்துக்கான ஒரு ஃபண்டை வந்து அவங்க வந்து கொடுக்கறாங்க. அதாவது லஞ்சமா இல்லாம ஒட்டுமொத்த குடும்பம் கே.என். நேரு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. மீறி வந்து தலைமை கழகத்தின் ஃபண்டாக கொடுக்கும்போது அதை சபரிசரனுக்கும் டைரக்டா போகுது, தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது. அது டைரக்டா மு.க. ஸ்டாலினுக்கும். இப்ப தலைமை கழகம் ஃபண்ட்னா யாருக்கு போகணும்? தலைவருக்கு தான் போகும், அங்க இருக்கிற பொதுச் செயலாளருக்கு தான் போகும், கோபால குடும்பத்துக்கு தான் போகும். அவ கே.என். நேரு அரெஸ்ட் பண்ணும் போது 2வது குற்றவாளி யார் என்று சொன்னால் தமிழகத்தின் முதலமைச்சர், எக்ஸ் முதலமைச்சராக ஆக போகிறவர், எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக 20-25 நாள்ல நீங்க தப்பிக்க வைப்பு. அதாவது எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. டேவிட்சன் ஆசீர்வாதம் தன்னுடைய குடும்பத்துக்கும் கோபால குடும்பத்துக்கும் ஏடிஜிபியா இத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து குப்பை போட்டு இருந்தாரு, உங்களுக்கு சால்வை எடுத்தாரு, உங்களுக்கு மொரபாசு செய்தாரு, இவரை தூக்கி வந்து அங்க ஆபத்து வர போதுன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புல போட்டாலும் இன்றைக்கு இயக்குனர் உள்ளே வந்து விட்டார். தேர்தல் கமிஷன் போர்டு கண்டிப்பா கையில் எடுத்துட்டோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க யாரெல்லாம் போட்டீங்களோ எல்லாத்தையும் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக எல்லா ஆபீஸரும் நீங்க